இனிய மாலை வணக்கம். சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் 176 நகுலவதி தில்லைத்தேவன். லண்டன் செய்திகள். கடந்த சனியன்று மத்திய லண்டனில் சோமர்செட் கவுன்சிலில் வரலாற்று மையம் தீப்பிடிக்கப்பட்டது. உடனடியாக தீயணைப்பு படையினர் 125 பேர் அங்கு பணியில் ஈடுபட்டு அந்த தீயை அணைத்துள்ளார்கள். அந்த மையத்தில் படைப்புகள் எதுவும் தீ காயங்கள் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த வரலாற்று சின்னமான மையம் மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டு இருக்கும் என்று பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் 7 நாட்களில் பிரித்தானியாவுக்கு சிறிய படகுகள் மூலம் 1427 பேர் இந்த கால்வாயை கடந்து இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பிரித்தானியாவுக்கு முக்கிய பிரச்சனையாக இந்த புலம்பெயரும் மக்கள் தொகை அதிகரிப்பே என இப்போது கூறப்படுகிறது. இன்றைய தினம் திங்கட்கிழமை முழு நிலவாக நீல நிறமான நிலவை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சூப்பர் மூன் என்று நேற்றைய ஞாயிறு நடுப்பகுதியில் இருந்து சிவப்பு நிறமாக மாறியுள்ளது. இது இங்கிலாந்து முழுவதும் இந்த ஒளிரும் கோளாக இன்று அது விளங்கும் என பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன. நொட்டிங்ஹாமில் கார்னிவேல் 56 தடவையாக இந்த ஆவணி வங்கி விடுமுறை நாளில் மேற்கு லண்டனுக்கு திரும்புகிறது. அதாவது கார்னிவேல் உலகில் மிக நீண்ட தெருக்களின் பாட்டிகளாகும் ஒன்றாகும். இந்த ஐரோப்பாவில் மிகப்பெரிய தெரு பாட்டியாக இந்த கார்னிவேல் இந்த லண்டனில் வரும் 24/8 சனி முதல் 26/8 திங்கள் வரை இடம்பெறும் எனவும் இது அந்த வீதிகளுக்கு 5 கிலோமீட்டர் நீளம் வரை இந்த அணிவகுத்து செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் பிரித்தானியாவில் பிரபலியமான டெட் பேக்கர் என்ற அங்காடி, அதாவது நவீன உடுப்புகளை விற்பனையாகும் அங்காடியொன்று 1980ஆம் ஆண்டில் இருந்து இங்கிலாந்தில் முக்கியமான அங்காடியாக விளங்கியது. அது இப்போது கடுமையான போட்டி காரணமாகவும் இணையத்தில் வாங்குவதன் மூலமும் பெரும் சவால்களை ஏற்கொண்டுள்ளது. இதனால் அங்கு அந்த அங்காடிகள் பல மூடப்பட இருப்பதாகவும் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஆபத்தில் இந்த வேலை இழப்பில் இருப்பதாக பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன. கோடைகால விடுமுறையில் வெளிநாட்டுக்கு செல்லும் பல மக்கள் சென்று வருவதனால் இங்கிலாந்துக்கு இப்போது குரங்கு அம்மை நோய் பரவ வாய்ப்புள்ளதாக இங்கிலாந்து சுகாதார அமைச்சு இத்தகவலை பிபிசிக்கு தெரிவித்திருக்கிறது. லண்டனில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கிங் கிராஸ் என்ற பகுதியில் தண்ணீர் குழாய் வெடித்து வெள்ளமாக மாறியது. இது சுமார் 250 மீட்டர் பரப்பளவில் வீடுகளுக்கு அடியில் சென்று மக்கள் பெரும் அவதிக்குள்ளானார்கள். வீதிகள் மூடப்பட்டு போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தியது. கட்டிடங்களுக்கு அடித்தளத்தில் தண்ணீர் புகுந்தனால் பக்கத்தில் இருக்கும் கொட்டலில் இருந்து 20 பேர் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டார்கள். 60 பேருக்கு மேலான தீயணைப்பு படையினர் அங்கு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். நன்றி. மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் வரும் வரை விடைபெறுபவர்கள் நகுலவதி தில்லைத்தேவன். நன்றி, வணக்கம்.